குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, அங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. அண்ட குண்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க ஆபத்தா விட்டு மூக்குத்திய பெங்களை வச்சுத்தான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு அறிவாளியா சாதிக்க போறோம். நம்மளெல்லாம் எம்ஏபிஎட் படிக்க போறோம், நாளைக்கு அறிவாளியா சாதிக்க போறோம். அதே வீரவண்டி நகர மாட்டுத்தானி பஸ் ஸ்டாண்டா? அதே தானா? இந்த பேசாட்டா உங்களுக்கு ஈமா அடங்காதுல்ல. வணக்கம் ப்ரோ. இருப்பா 3 மணிக்கு யான கதை கேட்குறான்னா இந்த ஏரியாலே இருக்கக்கூடாது. நான் கட்டி காத்த என் கோட்டை சரிஞ்சு போய் கிடக்கடா. இங்கே இருந்து என் தம்பியெல்லாம் எங்கிட்டா போனாங்க. இது யாரு மாறுறா? சுற்றி சுற்றி வருது. தார்பாயில் இந்த பொம்பளையாலாம் காணா. சாணியோட போயிடுச்சுல, சாணி தொளிக்க போயிடுச்சுலான்னு கேட்டேன். இந்த தார்பாயில் உட்காந்துருக்குல்லப்பா, இது நாடகம் பார்க்க வாங்க. இந்த தார்பாயில் மட்டும் 10 பேர் தூங்குனா ஒரு ஆள் மட்டும் முழிச்சிருக்கும். அதுதான் அந்த தார்பாயோட ஓனர். இவளை எப்போ எந்திரிப்பாளுக நம்ம சுருட்டிட்டு போவோம். நம்ம வீட்டுக்கு போனால் நாளைக்கு தார்பாயை கொண்டு வருவார்களே, புரிஜியை நம்மளை அடிப்பானே. வெரி குட் வெரி குட். டீ வித்தால காணா. அந்த ஐஸ் கடை போட்டு அவங்க விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு வாங்கடா முருகா. மலையில் ஐஸ் விற்றீங்கன்னா ஆத்தா ஐஸ் ஒன்று திங்கக்கூடாதா, ஏழை கரைச்சிக்கிட்டு குடி. அங்கேருந்து அண்ணே இல்லையாத்தா ஐஸை இது பண்ணிக்கிட்டு நீ படுப்பா. பெரிய பறந்தாமே வாழ்க்கையில் பள்ளி கொள்றேன். நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது, பயப்படக்கூடாது. நான் என்ன முத்து போட்டா பார்த்துக்கிருக்கேன். எத்தனை சாமி அலே பேசாம இருங்கடா ப்ளீஸ் ப்ரோ. பாடத்தை கவனிங்க ப்ரோ. வந்தார் ஒரு சாமியார். அவர் சாமியாரா இல்ல சர்பத்து புளியறவரா? அவருக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. சாப்பிட தெரியுமா? நீ பொத்து. என்னத்த அந்நியாரத்தில் செல்ஃபி எடுக்கிறீங்களே? எந்த ஊர்த்தா? அப்படியா? செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறிய? என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. யாரு என்னத்தா பயந்துட்டியாக்க? கருப்பையும் காப்பாத்தாரேன். பாண்டி முனி இருக்கு ஒன்று. ஐயோ அது பாரு மிரண்டு போய் அந்த துண்டு வாழச்சூருட்டும். இன்னைக்கு செடிக்கு செடி நடுவேன், செடிக்கு செடி நடுவேன். சாமி நீ காலையில் வெள்ளண்ணா குடிச்சியோ? இன்னைக்கு பொழந்து வடத்துட்டியே பேப்பையம்மைன்னு அந்த சேரோட கொண்டு போய் ஊர்னிக்கில் போட முடியுமா ப்ளீஸ் ப்ரோ?
உள்ள 15 தடவை வந்தையே, உன் வெதற வலிக்கலையோ? ஊரே பயப்படுது பாரு. ஏலே என்ன வயடா அவன்? எங்க அண்ணன் தான் லூசு. ராமு எந்திரி சோமு வாவோடு பயலுகடா. அந்த வாயில் ஒரு ஊதுவத்தியை பொறிட்டு வரும் ப்ளீஸ். ஒரே மிரளுது. நான் கத்துக்க இங்கே பாரு. அப்போ உள்ள லிக் அவுட் லாங். நாரதரை சந்திக்கிறேன் சாமியார். சாமியார் வர்றாரு. தம்பி, எனக்கும் உனக்கும் வழக்கருக்கு வாடா வீரபாண்டியன் நகருக்குண்டேன். இன்னைக்கு சாமியாரா இல்லை சாம்பா? வாங்க சாமி. ஏய் கத்தாம வாயா, அடிப்பாங்க. நாராயணா ஓம் நமோ நாராயணா. ஹரி ஓம் நமோ நாராயணா. ஏற்கனவே பூரா தூக்கத்தில் இருக்காங்க. ஏறி விட்டேன், உன் கம்பு கூட்டலாம் அத்துருவாங்க. எதுக்கு ஐயா? கம்பு கூடு பயலுகிறா. பாட்டன் ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமம் யாது? பட்டன் பொடியெல்லாம் இப்போ போடுறதில்ல, பூரா ஃபில்ட்ரு. ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமம் என்று சொன்னேன். சீமத்தண்ணிய பொடி, மண்ணெண்ணிய பொடி. சீமத்தண்ணினா என்ன? சீமை தண்ணினா என்னங்க? சீமையிலிருந்து வர வைக்கப்பட்ட தண்ணியே சீமை தண்ணி எனப்படும். கிளாப். சீமையிலிருந்து வரக்கூடிய தண்ணி சீமை தண்ணி. ஏன்னா நம்ம திருப்புவனம் பகுதியில பார்த்தீங்கன்னா, நம்ம பகுதியில் சீமை தண்ணினா என்னன்னு சொல்லுவோம். அடுப்பெரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தண்ணியை சீமை தண்ணி என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பகுதிகளில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சடங்கான பிள்ளைக்கு முறைமாமனாகப்பட்டவர்களுடைய மனைவி ஊற்றக்கூடிய தண்ணியை சீமை தண்ணி என்று சொல்லுவார்கள். ஏன்னா அது ஒரு பகுதி. ஏன்னா நீங்க சீமை தண்ணின்னு சொன்னதுனால இந்த கேள்வி. அந்த சீமை தண்ணிக்கு பல பேர் உண்டு. இப்போ கை தட்டு வாங்க பாரு. என்னென்ன பேருங்க உண்டு? இப்போ தட்டக்கூடாது, பக்கியலாம். சீமை தண்ணி சரி, மண்ணெண்ணெய் சரி, கிருஷ்ணாயில். கை தட்டலாம். சீமை தண்ணிக்கு இத்தனை விளக்கம் உண்டு. சரிங்க, நான் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன். எல்லாம் படிச்சிருக்கீங்க. அப்படி உங்களுக்கு என்னங்க தெரியும்? கருப்பாயூரணி ஏன் பேர் வந்துச்சு? கை தட்டலாம். கருப்பாயூரணி என்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேள்வி என்ன இடத்துல தொடுத்திருக்கீங்க. நீங்க நீரை பத்தி கேட்ட காரணத்தினால, ஏன்னா நீங்க வந்த உடனே நீங்க தான் சொன்னீங்க சீமை தண்ணி அப்படின்னு சொன்னீங்க. அப்ப கடல் தண்ணி எப்படிங்க இருக்கும்? கடல் தண்ணியோட சுவை எப்படி இருக்கும்? யார் யா இது? மனநல மருத்துவர். அதனாலதான் இங்க வந்திருக்காரு. மனநல மருத்துவர் மனநோயாளிக்கு பூரா மருந்து கொடுத்தாரு. சரி, இவர் போடுற மருந்த மறந்துட்டாரு. அவர் லூஸ் ஆயிட்டார். என்னமோ பெரிய ஹாங்காங்ல இருந்து வர்ற மாதிரி அவர் போக முண்டேன். என்னையா கருப்பாயூரணி? இதற்கு பேர் வர காரணம் என்ன? எக்கோ குறைங்க போ. அப்போ அலறத போ. கருப்பாயூரணி என்று பேர் வர காரணம் நான் சொல்றேனுங்க. வாயிடா, அதை கேட்டல மருந்து பண்ணி லூசா சட்டார்னு இருக்கே முடியும். அப்புறம் கேட்ட பொறுமசாமி என் குணம் தெரியாம தெரியற. ஏன் குணம் தெரியாம உனக்கு தெரியுமா? ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா, ஆதி கூதி என்ன ஆதி என்றால் முந்தைய காலம். முந்தைய காலத்துல ஒரு கிழவியாகப்பட்டவர் என்ன செஞ்சா? வயசு வந்துட்டாளா? கிழவி எப்படா வயசுக்கு வந்தா? குடிநீர் எடுப்பதற்காக வெட்டப்பட்ட ஒரு குளம்தான். அந்த குளத்தை வெட்டின கிழவி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பாய் என்று சொல்லக்கூடிய கருப்பாய் என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் அந்த ஊரணியை வெட்டி இந்த சுற்றுவட்ட பகுதி மக்கள் அனைவருக்கும் நீரை கொடுத்தார். அதனாலதான் இந்த ஊருக்கு பேர் கருப்பாயி ஊரணி என்று மருவி காலப்போக்கில் கருப்பாய் ஊரணின்னு மாறுச்சு. தப்பு. அப்ப சரின்னா நீங்க சொல்லுங்க. இது சின்ன பையன் கூட சொல்லுவேன். கருப்பாயூரன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, கருப்பாயின்னு ஒரு ஒம்பளை ஊரணி வெட்டினாலாம் தண்ணி வந்துச்சான். ஏன் செவத்தை வெட்டினா தண்ணி வராமல் அங்கே என்ன பெட்ரோலாக வரும்? இங்கே ஒரு உன்னை விரட்டிக்கிட்டு முந்தைய காலத்துல இந்த குளத்தை நாடி இருந்தாங்க. இருங்க, நீங்க சொன்னது உண்மையா கூட இருக்கட்டும். சரி, ஏன்னா சாமியாரும் போட்டிருக்க வேஷத்தை உள்ளவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. சரி, இப்போ என்னுடைய இளம் கண்டு அடிப்பேன். கருப்பாயிரன்னு ஏன் பேர் வந்துச்சு? இந்த சொல்லியா என்னைய வாந்தி வருது. வாய்க்குள்ள கணேஷ் பேல ஓட்டுருக்கு முண்டை. இல்ல எல்லாத்தையும் போக சொல்றியா? மறுபடியும் சொல்லுங்க. எப்படி
2 அப்பா வேணுமா? அதான் அப்படி அங்கே வாங்கிட்டு வச்சு. 2 அப்பா வேணும்னா இங்க எங்கேயா இருக்கு? சிங்கம் பாருங்க, பாருங்க பின்னி எடுக்க சிங்கம். என்ன கேட்டீங்க? கேட்டது அவரியா? கருப்பாயூரணி ஏன் பேர் வந்துச்சு? நான் சொல்றேன். சொல்லியா? கருப்பாயூரணி அப்படின்னா ஆரம்ப காலத்திலேயே திண்டுக்கல் பக்கத்துல கருப்பாயூரணி இருக்கிறது மதுரை மாவட்டம். அப்புறம் திண்டுக்கல்லுக்கு எதுக்குடா போற? கருப்பாயூர்னு ஏன் பேர் வச்சு தெரியும். முட்டைக்கோசா இருக்க வந்திருக்காரு கல்யாண வீட்டுக்கு. இவட பார்த்தா அறிவாளி போல இருங்க, எங்க நட்டு பேசிக்கிட்டு இருக்கான். மதுரை மாவட்டம். ஆமா தம்பி, நீங்க நியாயத்தை சொல்லணும் தம்பி. என் தம்பியெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. கருப்பாயூர்னு ஏன் பேர் வச்சுன்னா ஏன்னு சொல்லிட்டு போ, இல்லை தெரியலையும் கூட சொல்லு. உன்னை எல்லாரும் வந்து அறுவாடத்தை வெட்ட போறாங்களா? திண்டுக்கலுக்கு எதுக்கு போறேன் தம்பி? மூக்க சிந்திக்கிட்டு காயை விட்டுக்கிட்டு அரைவேன். அவன் மூத்திரத்தை கூடி நேற்று பய சொல்லணும் என் தங்கம். எப்படி இப்போ உள்ளே இருந்து பேப்பரை பரட்டினியாடா? எப்படி உனக்கு நான் எதுவுமே சொல்லிக் கொடுக்கலையா? கேள்வி கேளுங்கள், கூறுகிறேன். பரவாயில்லையா? ஒரு அறிவாளியா சாமியா இருக்கானையா? தேவலோகவாசியா? என்ன ஒரு புத்திசாலித்தனம்? புத்தி இருக்குதா மண்ணாங்கட்டி இருக்குதா? நீ கேள்வியே கேளியா? என்னது இந்த மரியாதை எடுத்துக்கிட்டானா? கூறுங்கள் சாமின்னு சொன்னேன், ஓ மரியாதை நீயே எடுத்துக்கிட்டேன். சிங்கா, கருப்பாயூரணின்னு ஏன் பேர் வந்துச்சு? கல்ல கட்டி சரி ஊரணியில தொங்க விட்டாங்க, அதையும் கருப்பாய் ஊரணி. தன்னைய புதுவிதமான பதிலா இருக்கையா? ஓடிரு எரிச்சிருவேன். சரியா? சீம தண்ணின்னு சொன்னீங்க. இருங்க, கருப்பாயூரணிக்கே அவர் சொல்லல. நான் சொல்றேன். பாடாக்கி விடுங்க. கருப்பாயூரணி என்பது ஒரு சின்ன ஊர் கிடையாது. எது? ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி. மதுரையில் நாடகத்துக்கு வந்தியா இல்லை ஏரியாவில் கவுன்சில் நிற்க வந்தியா? கருப்பாயூர்னு ஏன் பேர் வந்துச்சு? அப்பா என்னைய ஒன்று செய்கிறீங்களா? 2 பேரும் என்னையா செய்யணும்? ஒரு 4 லிட்டர் மண்ணெண்ணையும் ஆசிட்டு ஊற்றி என்னை எரிச்சிருயா? சித்திரவதையா? சட்டப்படி அது குற்றமான செயலியா? சட்டமேதை. நான் பேசுறேன், சொல்றேன். சொல்லியா? கருப்பாயூரணி, கருப்பா கருப்பா அப்படின்னு அழைக்கக்கூடிய தெய்வம் கருப்பணசாமி. சரி. இங்கே அமர்ந்து மக்களை எல்லாம் காத்தருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடியது பாண்டிச்சாமி. சரி. அதுல எல்லாம் தூங்கா நகரம் அப்படி என்றால் மிக சிறப்பான ஒரு நகரம் மதுரை. மதுரை தானே? இந்த மதுரை மாநகருக்கே மிகப்பெரிய சிறப்புகள்லாம் நிறையா உண்டு. அது என்னென்ன சிறப்புயா? ஒவ்வொன்றா சொல்ல போனோம் என்றால் சொல்லுங்க. சித்திரை மாதத்திலேயே இருங்கப்பா, கருப்பாயூரணின்னு ஏன் பேர் வந்துச்சு? அவ்வளோதான்டா. எங்க அவர் வந்து சிறப்பை சொல்லி இந்த ஊருக்கு சிறப்பை சொல்லுவாரியா? என்னமோ நீ சாமியார் சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். சொல்லியா? சொல்லுங்கப்பா, எனக்கு நேரம் கிடக்கு. கருப்பாயூரணி அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்தது? அதத்தானியா கேட்கிறேன். சொல்றேன். கருப்பாயூரணி அப்படி இருக்கக்கூடிய பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 2342 பிளாட்பார்ம் எண் 3ஆம் நம்பர் சென்னை செல்லும் வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இல்ல என்னைக்கியா சொல்லுவ நீ? சொல்றீங்க, விடியறதுக்குள்ள சொல்லிடுவியா? என்னது என்ன கேட்டாப்ல? கருப்பாயூரணி ஏன் பேர் வந்துச்சு? கருப்பாயூரணி ஒரு இருளாயு ஊரணி என்று வைத்திருக்கலாம். ஆமா, இருளாயு ஊரணின்னு வச்சிருக்கலாம்ல, ஆனா வைக்கவில்லை. ஏன் வைக்கல? அதான் கருப்பாயூரணி ஏன் வச்சாங்க? ஒரு ராமாயி ஊரணி என்று வைத்திருக்கலாம். சரி, ஆனால் வைக்கவில்லை. இல்ல மூக்காயி ஊரணி என்று வைத்திருக்கலாம், வச்சிருக்கலாம்ல, ஆனா வைக்கவில்லை. இல்ல காத்தாயி ஊரணி என்று கூட வைத்திருக்கலாம். சரி, ஆனால் வைக்கவில்லை. கருப்பாயூரணி என்று எதற்காக வைத்தார்கள்? கேட்டேன். அப்படி என்றால் கருப்பாயூரணி என்பது கருப்பா ஊரணி, அதான் கருப்பாயூரணி. இல்ல இதே பதிலா? இல்ல இதே பதிலான்றேன். அதைத்தான் சொல்ல வரேன். இப்பத்தானே பாதி ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் என்ன முடியவே இல்லையா? இப்பதான் எப்பயா முடிப்ப? பிள்ளையார் சொல்லி இப்பதான் போட்டிருக்கேன். பிள்ளையார் சொல்லி இப்பதே போட்டிருக்க. சரி, அந்த ஒரு கேள்வி இருக்கட்டும். கடல் பகுதி எங்கெங்க இருக்கு? கடல் பகுதி திருச்செந்தூர் முருகன் ஆலயம், சரி,
அதனை தொடர்ந்து ராமேஸ்வரம், சரி. அதனை தொடர்ந்து கொல்லிமலை, ராலிமலை. கொல்லிமலையில எங்கேயா கடல் இருக்கு? கொல்லிமலைன்னு ஒரு ஊர் அங்க ராமேஸ்வரத்துல வச்சிருக்காங்க. கொல்லிமலைன்னு ஊரு ராமேஸ்வரத்துல அது இருக்கு. சின்ன ஊருங்க, 7 வீடு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. நான் போயிருக்கல, ஆட்டோவுக்கு மட்டும். நீங்க போயிருக்கிறதுனால சொல்றீங்க. ஆமா. அப்ப கடல் பகுதி இங்க எல்லாம் இருக்கு. இருக்கு. ஆனா கடல் பகுதியில இருக்கக்கூடிய பகுதியில கிணறு வெட்டினா இந்த தண்ணி எப்படிங்க இருக்கும்? உப்பு கைக்கும். ஏன் உப்பு கைக்கும்? கடல் பகுதி என்றால் என்ன பூ? ஆகாசவாணி. அந்த வானத்திலே இருக்கக்கூடியவள் ஆகாசவாணி மாநில செய்தி அறிக்கை. நாட்டில் பல இடங்களில் ஆங்காங்கு புயல் வெள்ள கொண்டு. இங்க வாயா, நீ சொல்லியா, இங்க வாயா, இங்க வாயா. ஐயா, அவன் சில்லற காசு பிறக்க வந்தவன் அதை சுத்திட்டே இங்கிட்டு வாடா. அப்ப கடல் தண்ணி உப்பு கைக்கும் ஏன்ற கேளுங்க. கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி உப்பு கைக்கும். அந்த கடல் பகுதியிலேயே கிணறு தோண்டுனா வரக்கூடிய தண்ணி எப்படியா இருக்கும்? அது உப்பு கைக்க தானே செய்யணும். ஆனா 2 இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் உப்பு கைக்கல. அது எந்தெந்த இடம் சொல்லுங்க பாப்போம். 2 இடங்களில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் உப்பு கைக்கல. அது எங்கெங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கடல் பகுதியிலே மீன்கள் இருக்கும். கடல் பகுதியிலே மண்ணை தோண்டினால் உப்பு கைக்கும் கடல் தண்ணி. ஆமாங்க. 2 இடத்திலே தோண்டுகின்ற பொழுது அந்த தண்ணி இனிக்கிறது. அது என்ன தண்ணி? 1 மினரா வாட்டர், 2 அக்கோபினா. இங்க நான் கேட்டது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய 2 கிணறு. ஒன்று எங்க இருக்கு? திருச்செந்தூர். பரவாயில்லையா, நல்லா சொல்றீங்க. தெரியுமுங்க, நல்ல அறிவு வாய்ந்தவனா இருக்கேன். நானும் என்னமோ நினைச்சேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே 15,000க்கு புக் வாங்கி படிச்சவன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15,000க்கு புக். அப்படி என்ன புக்கையா வாங்கி படிச்ச? சமையல் குறிப்பு. சமையல் குறிப்புல அப்படி என்னத்தை கத்துக்கிட்ட? எல்லாமே தெரியும். எல்லாமே. ரசம் வைப்பது எப்படி? டுபக். ரசம் வைக்கிறது என்ன? கேரட் வெஞ்சனம் வைப்பது எப்படி? 10 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சானா அதுல என்ன கத்துக்கிட்டானா? ரசம் வைக்கிறது எப்படின்னு கத்துக்கிட்டானா? கோவப்படாதா தம்பி, ஆத்திரக்காரனா இருக்கானையா. பரவாயில்ல, அண்ணன் தம்பி பாசம்னா இப்படிதான் இருக்கணும். சரியா? திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கிணத்துல நல்ல தண்ணி இருக்கு. அந்த கிணத்தை தோண்டினது யாருயா? யாருக்காக தோண்டினாங்க? நான் சொல்றேன். சொல்லியா? நான் சொல்றதா? திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கிணறு, அந்த கிணறுக்கு பெயர் நாளிக்கிணறு. அவர் வந்தார் என் கூட போன வருஷம் குளிக்கையில். நாளிக்கிணறு. ஆமையா. அந்த நாளிக்கிணத்திலே ஒரு நபர் குளிப்பதற்கு 5 ரூபா அறுத்து போன வருஷம். எங்க அதுல 5 ரூபால 10 ரூபால அதை நான் கேட்கல. இருங்க, யார் தோண்டினது, எதுக்காக தோண்டாங்கன்னு கேட்டனியா? தெளிவா சொல்லுவேன். நீங்க தெளிவா சொல்றீங்களோ? சரி சொல்லியா, வாய் கோபப்படாத. சின்ன பிள்ளையா இருந்தாலும் எப்படி போறேன். 5 ரூபா போன வருடம் இருந்தது. இந்த வருடம் 7 ரூபாய் தொகை கூடி விட்டது. நான் கேட்ட கேள்வி என்ன? இதுயா எனக்கு படபடன்னு வருது. இதுயா லாலி கிணற தோணுனது யார் இருந்தா அந்த மனுஷன் கேட்டார். 5 ரூபா டிக்கெட்டு, 7 ரூபா டிக்கெட்டு, வாலியை காணா, கப்பை காணா, சோப்பா காணா. டேலை முடிய எண்ணெயை போட்டுக்கிட்டு நல்லா சீவிட்டுக்கிட்டு அரைவேன். ஓ சொல்லு, தோணுனது யார்? தோணுனது அதைத்தானியா கேட்டேன். தோன்றும் தோன்றுவோர் தோன்றட்டும், தோற்றுபவர்கள் தோற்றட்டும், சரி, மாண்டுபவர்கள் மாளட்டும், மண் அல்றவர்கள் அல்லட்டும், போடட்டும், மம்பட்டி இழுக்கிறவர்கள் இழுக்கட்டும், சாந்தி சட்டியை தூக்குறவர்கள் தூக்கட்டும். ஏன் சட்டி எதுக்கே நீ தூக்குற? நான் கேட்ட கேள்வி என்னையா? நாளிக்கிணறை தோன்றியவர். ஆமையா. தோண்டும் அப்படி என்றால் சரி, பள்ளம் பறித்தல். ஆமா, பள்ளத்தை பறிக்கிறது தோன்றது. சிறியதாக இருப்பதால் அதுக்கு பெயர் பள்ளம். சரி, பெரியதாக இருந்தால் அதற்கு பெயர் கிணறு. பரவாயில்லையே, நல்லா சொல்றானியா. சின்னதா இருந்தா பள்ளம், பெருசா இருந்தா கிணறு. அப்ப அது சின்னதா இருக்கா பெருசா இருக்கா? பெருசா இருக்கு. அப்ப எது பெருசா இருந்தாலும் கிணறுன்றீங்களா? கிணறு தான். அப்ப பெருசா இருக்கிறதுனால கிணறு. கிணறு. சரி, அந்த கிணறுக்கு பெயர் தான் திருச்செந்தூர்ல இருக்கு நாளி கிணறு. அந்த கிணத்துக்கு பேரு நாளி கிணறு. சரி, அந்த நாளி கிணத்தை தோன்றிய நபர் யார்? அதைத்தானே நான் கேட்டேன். யாருக்காக தோன்றினார்கள்? ஆமா, ஏன்னா நாளி கிணறு அது இங்கெல்லாம் வராதியா. அது தோண்டினது யாரு, எதுக்கு தோண்டினாங்க? சாப்பிட்டேன் சாப்பிடல. நாளி கிணறு அப்படின்னா அப்பா அன்னைக்கே சொன்னாரு. இல்லையா சொன்னாரு? ஏன் அழுகிற? நாடகத்துக்கு போகாதரா ஏப்பான்னு கேட்டேன்.
கண்ட நாரதர் வந்து நாளி கிணறு கேள்வி வைப்பாய். சரி, செவனேண்டு கண்டாணி மலை பஞ்சு மிளகுத்தே வேலைக்கு போடாண்டாரு. இப்ப என்ன சொன்னீங்க? நாளி கிணறு இல்ல செவனேர்னு. செவனேன்னு அங்க முருகப்பெருமான் காட்சி தர்றாரா? முருகப்பெருமானுக்காக தோற்றுவிக்கப்பட்ட கோயிலா இல்ல முருகப்பெருமானால் அது உருவாக்கப்பட்ட கோவிலாயாது? முருகப்பெருமான் காட்சி கொடுப்பது. சரி, என திருச்செந்தூர் ஆலயத்திலே முருகன் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் இருக்கிறார். திருச்செந்தூரின் கடலூர் பாட சொல்லலையா? எனக்கு தெரியல, நான் சொல்றேன். சொல்லுங்க. திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம் என்பது ஒண்ணுதாயா இருக்குது. அங்கே அனைத்து பக்த கோடிகளும் குளிக்கும் இடம் லாலிக்கிணர். உண்மை. முதலில் இந்த லாலிக்கிணறை தோன்றியவர் யார் என்றால், முதலில் யாரு முந்தி போய் தோன்றினார்களோ அவர்களே முதலில் தோன்றியவர்கள் எனப்படும். முன்னாடி போய் என்ன புதுவிதமான பேர்கள்லாம் இருக்கு. அப்ப இவர் சொன்னது போல முந்தி போகக்கூடியவர்கள் தோன்றின இடம்தான். ஆரம்ப காலத்திலே அதனுடைய பெயர் லாலி கிணறு கிடையாது. அப்புறம் என்ன கிணறியா? வாளிய போட்டு இறைத்ததனால் வாளி கிணறு. வாளிய போட்டு கிடைக்கிறதுனால வாளி கிணறா? அப்புறம் எப்படி நாளி கிணறுன்னு மாறுச்சு? இடைப்பட்ட காலத்திலேயே வாளி இறைத்து கொண்டிருக்கும் போதே சரி அந்து விழுந்தது. எதுக்குள்ளையா? கிணற்றுக்குள்ளே. சரி, அந்து விழுந்தப்ப ஒரு நாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகன் அதை குதித்து எடுத்து வந்தான். சரி, அந்த நாளி என்பவன் அந்த வாளியை எடுத்து வந்ததுனாலே அந்த வாளி அந்த நாளி வாளி நாளி 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 கிணறு. இதே பதிலா? இல்ல இதே பதிலாயா? ஏற்கனவே 913 நாரதரை லூஸ் ஆக்கி விட்டுருக்கான். 914 இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உசுறு பூச்சை தர்றான். இதே பதிலா? நான் இல்லைன்ற இது என்ன இது பதில் இல்லைன்னு சொல்றனியா? இதுதான். சரி, நீங்க சொல்லுங்க பாப்பா. நாளி கிணறாகப்பட்டது எதற்கு தோன்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோரத்தில் கிணறு தோன்றணும்னா தண்ணி உப்பு கைக்கும். அந்த தண்ணி மட்டும் உப்பு கைக்காம இருக்க காரணம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தூரிலே போர் தொடுத்தார்கள். போர் தொடுக்கின்ற பொழுது என்னாகும்? நவ வீரர்களை தோற்றுவித்தார்கள். நவ வீரர்கள்னா எத்தனை பேர்? 9 பேர். அந்த 9 பேர்களுடன் 1,00,000 தேவாதி தேவர்களையும் தோற்றுவித்தார். யாரு? சிவபெருமானாகப்பட்டவர். போர் தொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் என்னவாயிடுச்சு? என்னாச்சு? தாகம் ஏற்பட்டு விட்டது. அப்ப அவர்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் முருகப்பெருமான் தன் வேளால் தோண்டப்பட்ட கிணறு தான் நாளி என்று சொல்லக்கூடிய கிணறு. அதனாலதான் அந்த கிணத்துல என்னவும் உப்பு கைக்காம இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம தென்பகுதி என்று சொல்லக்கூடிய ராமேஸ்வரம். ஆமாங்க. ராமேஸ்வரத்துல ஒரு கிணறாகப்பட்டதுலையும் நீராகப்பட்டது நல்ல தண்ணி போல இருக்கும். ஏன்னா அந்த கிணறு இருக்கதோ கடலுக்குள்ளதான் இருக்கும். உள்ளதே. ஆனா உள்ளதா இருக்கும். ஆனா அந்த நீரை இறைச்சு குடிக்கும் பொழுது எப்படி இருக்குமா? தித்திப்பா இருக்குமா? இன்னமும் உப்பு கைக்காது. அதுதான் வில்லுண்டி தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். வில்லுண்டி தீர்த்தம் ஏன் சொல்றாங்க? சீதையாகப்பட்டவளை மீட்டு கூட்டி வருகின்ற பொழுது சீதைக்கு தாகம். தாகத்துக்கு தணிக்கணும்னா தண்ணி வேணும். யாருனாவது கடல் தண்ணியை குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அப்போ ராமனாகப்பட்டவன் வில்லை ஊண்டியதனால் அந்த இடத்தில் ஒரு கிணறாகப்பட்டது தோன்றியது. அதனால அந்த கிணத்தில் இருந்த நீரை குடிச்சா. யாரு? சீதை பிராட்டியாகப்பட்டவள். ராமனாகப்பட்டவன் வில்லை ஊண்டி அங்கு கிணத்தை உருவாக்கியதனால் அந்த இடத்துக்கு பேர் வில்லுண்டி தீர்த்தமியா. இப்படி 2 கிணறுல மட்டும்தான் என்ன எப்படி இருக்கும்? நீராகப்பட்டது தித்திப்பா இருக்கும். தித்திப்பா இருக்கும். சரிங்க. சரி, இவ்வளவு பேசுறீங்க இல்ல? ஆமா. நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்படி என்னையா கேட்க போற? மதுரையிலே இருக்கக்கூடிய சரி ஒரு இடம். அந்த இடத்திலே இருந்து எல்லா ஊர்களுக்கும் செல்லலாம். சரி. இடத்துக்கு பேர் மாட்டுத்தாவணி. ஆமா. அந்த மாட்டுத்தாவணிக்கு எதற்காக மாட்டுத்தாவணி என்று வந்தது? மாட்டுத்தாவணிக்கு ஏன் மாட்டுத்தாவணி என்று வந்தது? காரணம் இல்லாமல் பேர் வைப்பாங்களா? ஏன் காரணம் இல்லாம பேர் வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கிடையாது. முந்தைய காலங்களில் மாட்டு வியாபாரம் அதிகம் நடந்த ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு தாவணி என்று சொல்லக்கூடிய இடம். மாடுகள் வியாபாரம் செய்த காரணத்தினால்தான் அந்த இடத்துக்கு பேர் மாட்டு தாவணி. இப்போதான் அந்த இடத்துக்கு பேர் என்ன பேரு?
கிடையாதுங்க. எம்ஜிஆர் நிலையம் என்ற பேர் மாத்திருக்காங்க. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலாட்டி தெரிஞ்சதுனால தானே சொல்றேன். அது கிடையாது. அப்புறம் எப்படி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அப்ப சொல்லியே நான் தப்பா சொல்லி இருக்கேன், நீங்க சரியா சொல்லக்கூடிய சொல்லியா பாப்பா. அதுக்கு தான் படிச்சுட்டு வரணும்னு சொல்றது. அப்ப என்ன படிக்கல என்றீங்களா? நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். அப்ப எது படிச்சா நீங்க படிப்பீங்க? ஆமா, நான் சொல்றேன். சொல்லியா கேளுங்க சாமி, பொறுங்க சாமி. இல்லையா விளக்கம் நான் சொல்றேன். மாட்டுத்தாவணிக்கு சொல்லியா? மாட்டுத்தாவணிக்கு எதற்காக மாட்டுத்தாவணி என்று வந்தது? இன்றைய காலகட்டத்திலேயே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உடுத்தக்கூடிய ஆடைகள் சுடிதார், ஹை ஹீல்ஸ், டீ ஹீல்ஸ், லெக்கின்ஸ், டிஷர்ட், பனியன், சேலைகள், அந்த மாதிரி ஒரு ஆடைகளா உலகம் இன்னைக்கு போயிருச்சு. ஆமாங்க. என்ன சேலையாகப்பட்டது அந்த காலத்திலே இருந்துச்சு. ஆமா, இன்னைக்கு நடைமுறையில் அது அதிகமா இருக்கு. ஆனா ஆரம்ப காலத்திலேயே அரை சேலை என்று சொல்லக்கூடிய தாவணி பயன்படுத்தினாங்க. தாவணி, ஆமா, பாவாடை தாவணி. ஆமாங்க. அந்த பாவாடை தாவணி கட்டி ஒரு பெண்மகள் அந்த பகுதியில் நடந்து வந்திருக்காங்க. சரி, நடந்து வந்த பொழுது சரியான அளவுல சூறாவளி காத்து அடிச்சிருக்கு. எப்படி? காத்து அடிச்சிருக்கு. அப்படி அடிச்சிருக்கு. சரி, காத்து அடிச்சதும் அந்த பெண்மகள் மேனியில இருந்த அந்த தாவணி காத்துக்கு புடுங்கிட்டு ஓடிடுச்சு. எங்கேயா பறந்து போச்சு? காத்துக்கு புடுங்கிட்டு பறந்துருச்சு. பறந்து எங்கேயா போயிருச்சு? பறந்து போய் மாடு பக்கத்துல நின்றுருக்கு, அந்த மாட்டு மேல விழுந்துருச்சு. சரி, அந்த மாட்டு மேல விழுந்ததும் அந்த வழியில பைக்கில் போன ஆளுகளை பூரா அந்த புள்ள கூப்பிட்டுருக்கு. அந்த காலத்துல எதையா பைக்கு இருந்துச்சுங்க? இருந்துச்சா? ஆமா, புதுசா வாங்கியிருப்பாங்க உழவுக. பைக்கில் போற ஆளுகளை பூரா நுப்பாட்டி. சரி, மாட்டு வண்டி. ஆமா, மாட்டு வண்டி எல்லாத்துலயும் போற ஆளுகளை பூரா நுப்பாட்டி இருக்கு. சரி, அண்ணா எப்படி? அந்த மாட்டுல சரி என்னுடைய தாவணி இருக்கு. சரி, அந்த மாட்டுல என்னுடைய தாவணி இருக்கு. எந்த மாட்டுல? அந்த மாட்டுல சரி என்னுடைய தாவணி இருக்கு. சரி அப்படின்னு மாட்டு தாவணின்னு கேட்டதுனால வந்ததா மாட்டு தாவணி. இதனாலதான் மாட்டு தாவணி வந்துச்சாயா? பாரியா, பரவாயில்ல. என்னக்கா என்னை காட்டிலும் அறிவாளியா இருக்கானையா? என்ன இருங்க, என்னோட ஸ்டூடெண்டே இந்த அளவுக்கு பேசும்போது அப்ப நான் சாதாரண? ஆமா, ஏன்னா உங்களுடைய மாணவனே இவ்வளவு அறிவா பேசும்பொழுது நீங்க சாதாரணப்பட்டவரா? வரக்கூடிய கலைஞர்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு ஆசானியான்னு பாத்தீங்கன்னா அருமை அண்ணன் தான். ஐயா இருங்க, ரிங் ரோடுன்னு என் பேர் வந்துச்சு. இது என்னையா கேள்வி? நான் சொல்றேன், ரிங் ரோடுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஒரு முனிவனை பார்த்து இந்த கேள்வியை கேட்டா அப்ப தேவலோகத்துல என்ன நடந்துச்சு, புராணத்தின் அடிப்படையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்குண்டான பதில நான் சொல்லுவேன். ரிங் ரோடுன்னு பேர் வர காரணம் என்ன? மாட்டு வண்டி கட்டி மதுரையின் பதியிலே இருக்கக்கூடிய ஆலயத்தெல்லாம் வழங்குவதற்காக ராமநாட்டிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு மாட்டு வண்டி. சரி, அந்த மாட்டு வண்டியிலே ஒரு சின்ன குழந்தை மோதிரம் போட்டிருக்கு. மோதிரத்துக்கு மறுபெயர் ரிங். ஆங்கிலத்தில் ரிங் என்று சொல்லுவாங்க. அப்படி மாடுகள் வேமா போக வேண்டும், அழகுமலையான் நட சாத்தி விடுவார் என்று மாட்டை விரட்டுகிறார் முப்பாட்டன். சரி, விரட்டுகின்ற பொழுது தூக்கி அடித்தது கருங்கல்லிலே மாட்டு சக்கரம். சின்ன பையன் கையில வைத்திருந்த ரிங்கு விழுந்து விட்டது. எதுல விழுந்துச்சு? ரோட்ல விழுந்துருச்சு. ரோட்டிலே ரிங்கு விழுந்ததனால் ரிங் ரோடு. அப்புறம் நான் சாதாரணா? அப்ப இவன் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது, அறிவா பேசக்கூடியவே. இங்க நீ வாயா. மதுரைக்குள்ளே கீழ வாசல் மேல வாசல் என்று இருக்கிறது. ஆமா இருக்கியா? என்ன காரணம்? கீழ வாசல் மேல வாசல் என்று இருக்க காரணம் என்ன சொல்லுகிறேன். அண்ணன் தம்பி 2 பேர். சரி, கீழே இருப்பவன் கீழே வாசல் வைத்திருக்கிறார், மேலே இருப்பவன் மேலே வைத்திருக்கிறான். 2 பேருக்கும் சண்டை வந்தது. இது கீழே வாச, நீ மேல வாச. கைதட்டலாம். பொதுவா அண்ணன் தம்பி என்று இருக்கக்கூடியவர்களுக்கு சண்டை வரத்தேன் செய்யும். நான் முன்னோர்கள் என்ன செஞ்சு வச்சாங்க? மக்களுக்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்பதற்காக வாசலாகப்பட்டதுகளை பிரிச்சு வச்சாங்க. என்ன சொல்லலாம், எப்ப 3வது வாசலுக்கு போப்பா, 4வது வாசலுக்கு போப்பான்னு சொல்லலாம். ஆனா தெரியுமா? தெரியாது. அதனாலதான் அந்த காலத்தில் திசைகளை பிரித்து வைத்தான், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று. அதனால்தான் அந்தந்த பகுதியில் உள்ள வாசல்களை அந்தந்த பகுதி கேட்கிறார் போல வச்சாங்க. சரியா? நல்லா பேசுறீங்க இல்லையா? இருங்க, என்ன தப்பிச்சு ஓடலாம் பாக்குறீங்களோ?
5500 ஓவா 6 மணி வரைக்கும் இங்கேதான் இருக்க போறேன். 7500 ஓவா சம்பளம் வீராவண்டி நகர் காசு சும்மா வரும். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேளியா? இதே மதுரை பகுதியில் சரி அந்த காரியாபட்டியிலிருந்து வரும் பொழுது சரி முதல் பேருந்து நிறுத்தமாக இருக்கக்கூடிய இடம் மண்டேலா நகர். சரி அந்த மண்டேலா நகருக்கு எதற்காக மண்டேலா நகர் என்று பெயர் வந்தது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லாட்டி அந்த மண்டேலா நகர் முக்குல போய் நில்லுங்க. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு பாத்தீங்களா? எனக்கு தெரியும். நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லியா? இருங்க. மண்டேலா நகர் என்பது ஒரு ஆங்கில நபருடைய பேர் தான். எனக்கு தெரிந்தது தானே. மண்டேலா, நெல்சன் மண்டேலா, மண்டேலா நகர். கைதட்டலாம். இதே உண்மை ஐயா, இதே உண்மை. ஏன்னா விமான நிலையத்திற்கு மண்டேலா என்று சொல்லக்கூடியவர் வந்து அங்க இருக்க பகுதியில் இடத்துக்கு மண்டேலா நகர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஐயா நீங்க சொல்லுங்க. ஏன் வச்சுன சொல்லியா? எதுக்கு எடுத்தாலும் இப்படி விடுறீங்களே என்ன? அப்படி நேரா போறோம் தெரியல. மண்டேலா நகர் என்பது மண்டேலா நகர். சரிக்காதீங்க தான். மண்டேலா நகர்ல இருந்து பெரியார் செல்லலாம். அங்க இருந்து எல்லா இடத்துக்குமே போலாமியா. கேள்வி என்ன? வில்லாபுரம் செல்லலாம், அவனியாபுரம் செல்லலாம், பெரியார் செல்லலாம். பெரியார் டவுன் பஸ்ஸில் போனோம்னா 17 ரூபா சார்ஜ். பிரைவேட் வண்டி அந்த ரோட்டில் ஓடாது. அதனை தொடர்ந்து பைக்கில் போனோம்னா 25 ரூபா டீசல் பெட்ரோல் பிடிக்கும். அதற்கு ஏன் மண்டேலா நகர்னு பேர் வந்தது? ஆரம்ப காலத்திலேயே 75 வயது நிரம்பிய முதியவர் ஒருவர் தன்னுடைய உணவுப் பொருட்களை தலையிலே வைத்து நடந்து வந்திருக்கிறார். வழிநடையாக வந்து பொழுது அந்த மண்டையில் இருந்த அந்த உணவுப் பொருட்கள் அவரை அறியாமலே கீழே விழுந்து விட்டது. கீழே விழுந்த போது பக்கத்திலே இருந்த ஒரு நல்ல மனிதர் அவருடைய உணவுப் பொருட்களை அவருடைய மண்டையிலே எடுத்து வைத்து இதை பிடித்து கொண்டே நகருங்கள், பிடித்து கொண்டே நகரு அப்படின்னு சொன்னதுனாலே அவர் மண்டையை பிடித்து கொண்டே நகர்ந்தார். மண்டையை பிடித்து ஏன்னா நமது மதுரை அருகாமையில் உள்ளது மண்டேலா நகர் என்று சொல்லக்கூடிய பகுதி. ஐயா அதன் பக்கத்தில் இருக்கக்கூடியது பெருங்குடி. பெருங்குடியிலிருந்து விமான நிலையம் செல்லுகின்ற வழியில போய் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரால் ஐயா எங்க 2 பேரும் கேள்வி கேட்டிய. ஆமா பிள்ளை அப்பலேருந்து ஏங்குறேன். ஏதாவது ஒரு மேகி குட்டே தித்திலிப்பு இந்த மாதிரி ஒரு கேள்விகள். இவன் சின்ன பிள்ளை, அவனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கேள்வி. இவருக்கு தகுந்தாது போல. சரியா? ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஐயா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? வாட்சி ஓடுற பொறுத்து இருக்கு. எத்தனை மணி நேரம்னு கேட்டேன். 24 மணி நேரம். ஒரு வாரத்துக்கு அதுக்கு சின்னதா கேளுங்க. இது சின்னதானியா கேட்கிறேன், பெருசாவா கேட்கிறேன்? சாமி எனக்கு சம்பளம் 300 ரூபா, அதுக்கு தகுந்த மணியே கேளுங்க. இவ்வளவு பெருசாலாம் கேட்டா வாரத்துல எத்தனை நாளியா? வாரத்துல 7 நாள். 7 நாள். மாசத்துக்கு 31 நாள். 30 நாளா 31 நாளா? ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு நாள் வரும். 22 நாள் கூட இருக்குல்ல சாமி? எந்த மாசம் யா இருக்கு? 28. எந்த மாசம்? ஏப்ரல் பூல் ஏமாந்த தூள் போயா. எந்த மாசம்? நீதான் சொன்ன 28 இருக்குன்னு. எந்த மாசம் 28 இருந்துச்சு? அது ஏதோ ஒரு மாசம். இப்பதே மாட்டிக்கிட்டா. எந்த மாசம்? பிப்ரவரி பூரிய திண்டவரின்னுகிட்டு. பிப்ரவரி அது தெளிவா சொல்லியா? பிப்ரவரி என்று சொல்லக்கூடிய மாசம் தான் 28. அப்பவா 6 மாசம் ஒரு வருடம் என்பது எத்தனை நாளியா? 365 நாள். 365 நாள். 365 நாள். எத்தனை மாசங்களை கொண்டது? 12 மாதங்களிலும் திருவிழா நடக்கக்கூடிய மாநகரம் எதியா? மதுரை. மதுரை. மதுரை என்னையா? ஐயா உன்னை மாதிரி ஒரு அறிவாளி சாமியை நான் தமிழ்நாட்டிலே பார்த்ததில்ல. சின்ன பையன் சின்ன கேள்வியா தானே கேட்க வச்சேனே. பாவம் சின்ன கேள்வி தானையா? அவன் மிரண்டு போய் பிள்ளைக்கு நீர் கசிவே ஏற்படுச்சு. போப்பா ஆயிருக்க போப்பா. ஏன்னா அது என்னன்ற இது என்னன்ற. அப்பா போதும்ப்பா. சரிங்க சுவாமி, இந்த இடத்துல என் தங்கை வள்ளியாகப்பட்டவள் காவல் செய்து கொண்டிருக்கிறார்.
காவல் செய்து கொண்டிருக்கிறார். தோழி பெண் உள்ளே இருக்கிறது. அவர்கள்தான் ஆளோளம் சோ என்று அந்த சோ போட்டவர்கள் அவங்க. நாங்க ஏரியல் போட்டவங்க. சோ போட்டாங்களா? சோ ஓ சோ என்று சொல்லி நாவால் அந்த சோவை போட்டு என்ன செய்கிறார்கள்? காவல் புரிந்து வர்றார்கள். ஆமா. அவளை நான் பார்க்கலாமாங்க? என் தோழி பிள்ளையை அழைத்து வருகிறேன். சரி, அழைத்து வாங்க. தாங்கள் செல்லுங்கள். பலவாத்திய கலைஞரும் தாள கலைஞரும் எங்கே சூம்ப சென்றார்கள்? என் தம்பி வரவர. ஹலோ எக்கோ. கூட பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே குட்டகிளி போல வந்தமடா ஒரு நாளும் பிரியாத எந்த தம்பி பாண்டியனே. தம்பி அண்ணா ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இன்று பிரிந்தோமடா என்ன செய்வே என்று விரிந்தோமடா என்ன செய்வோம் காட வேட்டைக்கு சென்றால தம்பி அண்ணா காட வேட்டைக்கு சென்றால கை ஓட்டு செல்வோமடா ரெண்டு பேரும் நமக்கு ஆதார காலங்கள் வந்ததினா தம்பி தாமையா சட்டையும் வந்ததடா என்ன செய்வே பிறவி தம்பி ஆகாத காலங்கள் வந்து விட்டது. ஆங்கிலம் படையெடுத்து வந்து விட்டான். அதனால நீ பரிச்சை பேப்பர் எடுத்துக்கிட்டு அம்பாசிடர் கார் எடுத்துக்கிட்டு வரேன். ஏனந்த வனத்துல கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி நம்ம ரம்மியமாகவே தெம்மங்க பாடல நீ வாடி ஏ ரஞ்சிதமே உலக ரஞ்சிதமே வாடி நந்த வனத்துல கொஞ்சி விளையாட நம்ம ரம்மியமாகவே தெம்மங்க பாடல நீ வாடு சித்திரமாக தேரோடுது நீ வாடி அடி செல்லக்குள்ளைய அஞ்சுதமே நீ வாடி ஓஹோ 1000 கோடிகள் அழக ஒத்த முகம் மாறு அந்த ஆதிசிவன் பிள்ளை மேனி முழுவதும் திருநீர் 1000 கோடிகள் ஒத்த முகம் மாறு இந்த அழகா மைசெட்டு போட்டது விஜயகுமார். கண்ணே ஒடியாத்தா கண்ணே கருங்கோயிலின் கச்சேரிக்கு வரியா வரியான் கண்மய குமார் சொல்லி பாட்டு முடி கரியா கரியான் மனசில் இடம் கொடுத்தா இயக்கநல செய்தாரா ஊரு சங்கம் ஊக்குள்ள வரல வைக்கும் டக்கு முக்கு டக்கு காலும் அடி டக்கு முக்கு டக்கு மேலும் அடி எக்க டக்குமாயி மொச்சு டக்கு முக்கு டக்கு மேலும் காண கருங்கோயிலின் கச்சேரிக்கு
அடியே கண்ணு சொல்லுடி. நம்ம இடத்துக்கு மேலவத்துல இருந்து நாரதர் வந்திருக்கிறா. இந்த பாட்டை பாட சொல்லி உயிரை வந்துட்டேன். யார் சுவாமி வந்திருக்கா? யார் வந்திருக்கிறார்? சுவாமி ஆமாத்தா. உழைத்து வாருங்கள். வாங்க சுவாமி. சாமி. சுவாமி டர். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாம். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாம். பப்படமே ஆசைப்பட்டு பலிக்கு விழலாம். வேண்டாமா சுவாமி வேண்டாமா, என்ன போல ஒண்ணு வேண்டாமா சுவாமி வேண்டாமா, சுவாமி வேண்டாமா, என்ன போல ஒண்ணு வேண்டாமா. அச்சம் மட்டும் தானம் மறந்தாச்சா, காத்தோடு காத்தாக பறந்தாச்சா சுவாமி. ஆகா யாராருக்கோ கொடுப்போனா கிடைக்குது. ஆடிப்பாடி வரவேற்பது குலப்பண்பு. ஆமாங்க. அடடடடடா, இவள் அல்லவோ பெண், ஆமா. அழகான பெண். என்ன தேவலோகத்துல கூட இப்பேற்பட்ட பெண். கருப்பு கதாநாயகி. என்ன எறும்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சுறுசுறுப்பா இருக்கும். ஆமாங்க. நீரில் மீந்தக்கூடிய மீனாகப்பட்டது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஆட்களை பார்த்தவுடனே சுறுசுறுப்பா இருக்கும். ஆமா. அப்படின்ற காரணத்தினால இங்கு பரணமைத்து பட்டுவன சிட்டுவாக எப்படியெல்லாம் இந்த சொல்லுகிறார். பிள்ளையை பார்க்கும்போது ஆமையா. உங்களுக்கா எங்களுக்கு அவ்வளோ ஆசையா? அவ்வளவு ஆசை. உங்களுக்கு மட்டுமா? திவானுக்கும் ஆசையாத்தான் இருக்கு. யாரு? அப்பதே வந்து சொல்லிட்டு போயிட்டான் போன் நம்பர் வாங்கி கொடுத்துருன்னு. அப்படியா? இடது விட்டாலும் கூட செயலே இல்ல. நீ வந்து மாத்தேன் போணும். எப்படி பட்டுவண்ண சிட்டு படகு துறைய விட்டு பார்ப்பது உஞ்சாடையடி, அண்ணன் நடை போட்டு